गुरु यतिवरपूर्णौ स्वयामुनं रामं जयन्ती सम्भवन्तां वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्थिकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रणामं लक्ष्मणमुनिप्रतिगृह्णातु मामकं प्रसादेति यत्सूक्तिस्वाधीनपतिकां श्रुतिं कमलाद्यं गुरुं वन्दे कमलागृहमेदिनं प्रवक्ता छन्दसां वक्ता पञ्जरात्रसे स्वयं திருவாய்மொழியிலே 10 பத்துக்கள்ல 10 குணங்கள் தான். ஒவ்வொரு பத்துக்கும் ஒரு குணங்களா 10 குணங்களை சாதிச்சு அந்த 10 குணங்கள்னாலதான் தன்னை அடைவதற்கு தானே உபாயமாகிறான் எம்பெருமான் அப்படின்ற பெரும் குணத்தை திருவாய்மொழி 1000 பாசுரத்துக்கும் சாதிக்கிறார். யுக்தம் சேவ்யம் சுபோக்யம் சுபசுபகதனும் சர்வபோக்ய பிரகிருஷ்டம் श्रेयस्तद्धेतुभूतं प्रपदनसुलभं स्वाश्रितानिष्टजिष्णुं भक्तच्छन्दानुरक्तन् निरुपतिसुहृतं सत्पदव्यां सहायं श्रीसम्प्राह स्वसिद्धेः स्वयमिह करणं स्वप्रबन्धे शठारिः அப்படின்றது இந்த ஸ்லோகம். இதுல 10 குணங்கள்ல சேவ்யம் சுபோக்யம் சுபசுபகதனும் சர்வபோக்ய பிரகிருஷ்டம் சேயஸ்தத்ஹேதுபூதம் பிரபதன சுலபம் சுவாசிதானிஷ்டஜிஷ்ணும் பக்த சந்தானுரக்தம் நிருபதி சுகிருதம் சத்பதவ்யாம் சகாயம் அப்படின்ற இந்த 10ல பக்த சந்தானுரக்தம் வரையில் நேற்று நாம அனுபவிச்சிருக்கோம். பக்தர்களுடைய ஆசிரிதாருடைய இஷ்டப்படி நடக்கக்கூடியவனா இருக்கான் அப்படின்னு. வெறிதே அருள் செய்வார்கட்கு உகந்து அப்படின்ற பாசுரத்தை அதுக்கு ஒரு உதாரணமா எடுக்கும். யார் வெறிதே அருள் செய்வர், எதையும் பார்த்து அவன் பண்றதில்லை. அவனிடத்துல யாரு பக்தி பண்ணாலோ பிரீத்தி பண்றாளோ சரணாதி பண்றாளோ அவளுக்கு வெறிதே அருள் செய்வர். அவ என்ன கேட்கிறாளோ அது அப்படியே கொடுப்பார். இவ இது மாதிரி இருந்துட்டு இவ்வளவு பெரிய பலனை கேட்கறாளே அதை கேட்கறாளே இருக்கிறாளே எல்லாம் யோசனை பண்ண மாட்டான். அதனால வெறிதே அருள் செய்வர். ஆனா எல்லாருக்குமா செய்வார்கட்கு உகந்து செய்வார்கட்கு யாரு அவனிடத்துல பக்தி பிரபத்தி பண்றாளோ அவனுக்கு அப்படியே அவன் கேட்கக்கூடிய பலனை அப்படியே கொடுப்பான், எதையுமே எதிர்பார்க்காம. சரி, இப்படியெல்லாம் 8 குணங்களை கொண்டு இது பண்றானே இவன் எதுக்காகனா இதை பண்றானா அப்படின்னு சொன்னா இல்லை. நிருபதி சுகிருதம், ஒரு காரணமும் இல்லாம இயற்கையா எல்லாருடைய க்ஷேமத்தையும் அவன் விரும்பக்கூடியவன். நிருபதினா உபாதி இல்லாத, உபாதினா காரணம், எந்த காரணமும் இல்லாம சுகிருத்தா இருக்கக்கூடியவன். ஏன்னா அவனுடைய சொத்து மொத்தமே அப்படி இருக்கிட்டே ஒருத்தன் தன்னுடைய சொத்தை காப்பாத்துறதுக்கு அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் எதிர்பார்ப்பு எதனா இருக்குமா? இல்லை, அவனுடைய சொத்தை அவன் இயற்கையா காப்பாற்றுவான். இதெல்லாம் நம்ம சொத்து, நம்ம காப்பாற்ற வேண்டியது, அது நம்ம கடமை அப்படின்னு காப்பாற்று. அந்த மாதிரி எம்பெருமானுக்கு மொத்தம் அவனுடைய சொத்து. அதனால அவன் இயற்கையா நல்லெண்ணம் கொண்டவனா இருந்து எல்லாம் பண்றான், எல்லாருக்கும் க்ஷேமத்தை நல்குறான். நிருபதி சுகிருதம் அது என்னது அப்படின்னா அவனே அகல் ஞாலம் படைத்திடந்தான், அவனே அகுதுண்டு மிழ்ந்தான் அளந்தான்,
அவனே அவனும் 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 அவனே மற்றெல்லாமும் அறிந்தனமே. அவனே அகல்ஞாலம் படைத்திடந்தான். இந்த சிருஷ்டிய பண்றது அகல்ஞாலம் படைத்து இடந்தான். அந்த பூமி அசுரனால கவரப்பட்ட போது அவன் வராக அவதாரமா எடுத்து அந்த பூமியை அப்படியே மேல கொண்டு வந்தான், உத்தரிப்பித்தான். அவனே அகல் ஞாலம் படைத்து இடந்தான். அவனே அகுது உண்டு விழுந்தான் அளந்தான். அந்த எம்பெருமானே அதை என்ன பண்ணா உண்டு உமிழ்ந்தான். பிரளய காலத்துல அத்த உண்டு வயத்துல வச்சு சிருஷ்டி காலத்துல அவனே உமிழ்ந்தான். அவனே அகல்ஞானம் படைத்திருந்தான். அவனே அகுதுண்டு விழுந்தான் அளந்தான். அதுக்கப்புறம் அவனே திருவிக்கிரம அவதாரத்துல இந்த பூமிய அளந்தான். இப்படிப்பட்ட எம்பெருமானே அவனே அவனும் 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 அவனே அவனும் 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 அப்படி மூன்று இருக்கு. அவனே அவனும் அவனும் அவனும். இந்த இடத்துல இந்த மூன்று அவனுக்கு பிரம்மேந்திர ருத்ராதிகளை சொல்றதும் இருக்கட்டும், அதை பத்தி இல்லை. அவனே இப்படி ஞாலத்தை படைத்து ஞாலத்துக்கு ஆபத்து வந்த போது இடந்து, அதாவது சமுத்திரத்திலேருந்து பெயர் எடுத்து, அப்புறம் பிரளய காலத்துல உண்டு வயத்துல நம்ம வச்சிருந்து, அப்புறம் சிருஷ்டி காலத்துல உமிழ்ந்து, அதுக்கப்புறம் இதெல்லாம் தன்னுடையது அப்படின்னு காண்பிக்கிறதுக்காக அளந்து இப்படி எல்லாம் பண்ணானே. இதெல்லாம் எதுக்காக பண்றான்? நம்ம சிருஷ்டிச்சவன் தன்னை வணங்க வைத்த கரணம் இவைன்னு நம்மலாம் எம்பெருமான வணங்கறதுக்காக தான் சிருஷ்டிச்சிருக்கான். ஆனா அந்த சிருஷ்டியினுடைய நோக்கம் நம்முடைய அனாதி பாபத்தினாலே சீக்கிரம் நிறைவேறலை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியா இருக்குது. அதனால நீக்கின்றே போறது. அவனை நாம இன்னும் சரணாதி இப்போ பண்ணியிருக்கோம் இந்த சரீரத்துல. ஆனா இதுக்கு முன்னெல்லாம் நாம பண்ணலை. அதனால மாறி 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 வந்துருது. அதனால என்ன பண்ணா, ஆபத்து வந்த போது படைத்தது மாத்திரமல்ல, இடந்தான், உண்டான், உமிழ்ந்தான், அவனுடைய சொத்துன்றதை ஞாபகம் பண்றதுக்கா அளந்தானே. இதெல்லாம் நம்ம நல்வழிப்படுத்துறதுக்கு தானே. அதுக்கப்புறம் அந்த நல்வழிப்படுத்துறதுல கடைசியா இருக்கிறது என்னது? இசை வித்தென்னையும் தாளினை கீழ் இருக்கும் அம்மானே அப்படின்னு நாம இப்படி அப்படி திமிரிண்டு போயிட்டே இருக்கோம். அத கடைசியில ஒரு சமயம் சரி என்ன, ஒருத்தர் ஒண்ணு சொன்னதை கேட்காதே இருந்தா கூட கடைசியில என்ன பண்ணுவான், சரின்னு ஒத்துப்பான். அது போல நாம அந்த இசைவிக்கிறத நாம இசையிற சமயத்துல என்ன பண்ணணும்? அவனே அவனும் அவனும் அவனும். அதனால அவன் என்ன பண்றான்? புருஷகார பூதனா இருக்கான். அவன் என்ன பண்றான்? புருஷகார பூதனா இருக்கான். அதுக்கப்புறம் அவனும் அவனே உபாயமா இருக்கான். அவனும் அவனே உபேயமா இருக்கான். இப்போ உபாயமா இருக்கான் உபேயமா இருக்கான்ற ரெண்டுத்தை பத்தி விசாரம் இல்லை. பெருமாள் உபாயமாவும் இருக்கான், பெருமாள் உபேயமாவும் இருக்கான். ஆனா இங்க மூணு அவன் இருக்கிறதுனால ஏதோ புருஷகாரமா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டா போல இருக்கு. புருஷகாரம்ன்றது பிராட்டிக்கே உண்டான ஆகாரமாச்சு. இதுல பெருமாளை போய் சொல்லலாமா?
அப்படி இந்த இடத்துல அவனே அவனும் 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 அப்படின்றது புருஷகாரம் உபாயம் உபேயம் மூன்றுமா இருக்கிறான் அப்படின்னு மூன்றுமா இருக்கான் அப்படின்னு சொன்னா பிராட்டி தானே புருஷகார பூதன்னு எல்லாரும் இசைஞ்சிருக்காளே. அப்படி இருக்குச்சே பெருமாள் எப்படிப்பட்டவன்? நிரஸ்த சமாபியதிக சம்பாவனன். என்ன அப்படி இருக்கக்கூடிய பெருமாள் எப்படி இங்க புருஷகாரமாகும் அப்படின்னா நிரஸ்த சமாபியதிக சம்பாவனா பரபிரம்மாபிதான பரமபுருஷோஸ்தி சப்தாத் அவகமியதே. அப்படின்னு ஸ்ரீபாஷ்யக்காரர் சொல்லியிருக்க. அதனால பெருமாளுக்கு முதல் எம்பெருமான் பிரம்மம் யாருன்னு அப்பவே தெரிஞ்சுக்கணும். ரெண்டும் சேர்ந்த மிதுனம். மிதுனம் தான் பெருமாளும் பிராட்டியும் சேர்த்து தான் பரபிரம்மம். அதுல அவ ரெண்டு பேர், ரெண்டு ஆத்மா, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. பரமாத்மா தத்துவம் ஒண்ணு. பரமாத்மான்றது எத்தனை பேர்? ஜீவாத்ம தத்துவம்ன்றது ஒண்ணு. ஜீவாத்மா எத்தனை பேர்? எண்ணில் அடங்காதவா. அத போல பரமாத்ம தத்துவம்ன்றது ஒண்ணு. ஆனா அதுல எத்தனை ஆத்மா இருக்கு? ரெண்டு. ஒன்று எம்பெருமானுடைய ஆத்மா, இன்னொன்னு பிராட்டியினுடைய ஆத்மா. அவ ரெண்டு பேரும் சேர்ந்தே எப்பவும் இருக்கா, பின்னி பிணைஞ்சு இருக்கா, விட்டு பிரியாது இருக்கா. எப்படி ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். எப்படி பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டும் சேர்ந்துதான் காரியமாகும். அது ஒரே ரெண்டு கரண்ட் இல்லை, ஒரு கரண்ட் தான். பாசிட்டிவ் ஒயரை தனிய நெகட்டிவ் ஒயரை தனிய ரெண்டு ஒயர் இருக்கும். ஆனா அது சேர்ந்த போதுதான் காரியம் ஆகும். அதனால இந்த இடத்துல என்னன்னா அப்போ பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்துதான். இப்போ அதனால இப்போ பெருமாள் பும்சத்துவத்தை ஏத்துருக்கான், பிராட்டி ஸ்திரீத்துவத்தை ஏத்துருக்கா. அவ சொந்தமா அவளுடைய இஷ்டத்தினால அது அந்த மாதிரி கை கொண்டிருக்கா. அதனால பெருமாள் பும்சத்துவ பிரயுக்தமான தண்டதரத்வாதிகள் அதெல்லாம் பெருமாள் வச்சுருக்கான். ஸ்திரீ பிரயுக்தமான பாரதந்தியாதிகள் மிருது அதெல்லாம் பிராட்டி வச்சுருக்கா. அது அவளுக்குள்ள அவளே அதை இது பண்ணாலே தவிர யாரும் இவளுக்கு இந்த குணம் அவனுக்கு இந்த குணம் அப்படின்லாம் சொல்லலை. அதனால இப்ப என்னன்னா எம்பெருமானுக்கு புருஷ காலத்துல சம்பந்தம் கிடையாது, பிராட்டிக்கு மாத்திரம்தான் அப்படின்னு சொன்னா ரெண்டு பேருக்கும் சேர்ந்துதான். பிரிச்சு சொல்லச்சே அப்படின்னு சொல்லிட்டா என்ன ஆகும்னா பெருமாளுக்கு நிரஸ்த சமாபியதிக சம்பாவனா பரபிரம்மாபிதானா பரமபுருஷா அப்படின்னு சொன்னாரே, அப்போ இவனுக்கு இந்த ஆகாரம் இல்லைன்னு ஆயிடும். யாருக்கு? எம்பெருமானுக்கு. அப்போ நிரஸ்த சமாபியதிக சமனும் யாரும் கிடையாது, அதிகமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு குணம் இல்லாத இன்னொரு இடத்துல ஒருத்தருக்கு இன்னொரு குணத்தை ஏறிட்டு தான் இருக்குதுன்னு சொன்னாக்கா அப்ப இவனுக்கு அந்த இது போயிடும். அதனால எம்பெருமானுக்கும் பிராட்டிக்கும் எல்லாருக்கும் துல்லியத்தான எல்லா குணமும் உண்டு. ஆனா அந்த குணத்தை சில குணம் மறைஞ்சி இருக்குது, அவ உபயோகப்படுத்துறது இல்லை. அப்படிதான் சொன்னான். பிராட்டிக்கு பெருமாளுக்கு சத்ரு சமனாதிகள்லாம் இருக்குது, பிராட்டிக்கு சத்ரு சமனாதிகள் இல்லையா அப்படின்னு கேட்டா
சத்ரு சமனாதிகள் அவ கை கொள்றதில்லை. ராவணன் கிட்ட பஸ்மார்க தேஜஸா அவளுடைய தேஜஸினால் அவனை பஸ்மம் ஆக்கிட முடியும். ஆனா அப்போ அப்போ அவளுக்கு அந்த சத்ரு சமனம் இல்லைன்னு அர்த்தமா? இருக்குது. ஆனா அதை என்னைக்குமே உபயோகப்படுத்துறதில்லை. காரணம் என்னன்னா தான் கொண்ட பிரதிக்கையினால, அதான் தான் பத்னித்துவ வேஷத்தினால அதை கை கொண்டு இருக்கிறதுனால, பதி பாரதந்திரியா இருக்கிறதுனால அது பண்ணக்கூடாது. அவன்தான் சரத்தை தொடுத்து அவனை இது பண்ணி தன்னை கை கொள்ளணும். அதுதான் பத்னிக்கு அழகு. அதனாலதான் அவ அவளுக்கு அந்த தேஜஸ் இருந்தா கூட அவ அதை பண்ணல. அத போல எம்பெருமான் புருஷகாரத்துவம் பிராட்டி மாதృత్వ மாதாவா இருக்கிறதுனால தற்பிரயுக்தமா இருக்கக்கூடிய என்ன வாத்சல்யாதிசயத்தினால அவ புருஷகாரம் பண்றான். அதுவே தவிர அந்த குணம் எம்பெருமானிடத்துல இல்லேன்னு இல்லை. அதனால அவ எடுத்துட்டு இருக்க படிக்கு தண்டதரத்துவத்தை பெருமாள் வச்சுருக்கா, இவ புருஷகாரத்துவத்தை வச்சுருக்கா அப்படின்றதே தவிர நான் அவனுக்கு இது கிடையாதுன்னோ இவளுக்கு அது கிடையாதுன்னோ கிடையாது. இந்த மாதிரி சொன்னா எப்படி அப்படின்னு சொன்னா இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றோம். லௌகிக உதாரணம் இல்லை, சாஸ்திரியமான உதாரணம். எம்பெருமான் நம்மாத்துல ஏற்றிருக்க சால கிராமம் உள்பட அதகஸ்வபாவனா இருக்கான். எல்லா சக்தி விசேஷமும் அவனுக்கு இருக்குது. பெருமாளுக்கு பரரூபத்துல என்ன சக்தி உண்டோ அந்த சக்தி மொத்தம் இங்க சால கிராமத்துல அர்ச்சாவதாரத்திலையும் உண்டு. ஆனா சிலதெல்லாம் அர்ச்சாவதாரத்துல எடுத்துக்கல, சிருஷ்டியாதிகள்லாம் பண்ணல, இருக்கட்டும். இப்போ வியூகம்னு இருக்க பரவாசுதேவன் ஒருத்தன், வியூக வாசுதேவனுக்கும் அந்த 6 குணங்களும் உண்டு. ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ்ன்னு 6 குணங்களும் உண்டு. ஆனா அதுக்கு அடுத்த சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்தன் இருக்காளே, அவ 2 குணத்தை எடுத்து இந்த சிருஷ்டியாதிகளை பண்றான். 2 குணத்தை எடுத்துட்டு சிருஷ்டியாதிகளையும் சாஸ்திர பிரவர்த்தனத்தையும் பண்றான் கிரமேண. அப்போ அந்த சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்தாளுக்கு மற்ற 4 குணங்கள் இல்லை அப்படின்னு அர்த்தமா? அப்படி இல்லை, 6 குணங்களும் இருக்கு. ஆனா 2 குணத்தை பிராச்சுரியமா பிரசுரமா எடுத்துட்டு அவ காரியம் பண்ற அப்படின்னு தான் அந்த இடத்துல அர்த்தம். அதுபோல இந்த இடத்துல பெருமாளுக்கு இருக்குது. அதான் பெருமாள் மொத்தத்துல தம்பதியில பிராட்டிக்கு நிச்சயமா உண்டு, அப்படியே விடலாம். இல்லைன்னா இந்த தம்பதி விட்டு பிரியாதவாவா. அதனால அவனும் அந்த புருஷகாரமா இருக்கிறதும் உபாயமா இருக்கிறதும் உபேயமா இருக்கிறதும் அப்படின்னு சொன்னா பிராட்டிக்கு இருக்கிறத சொல்லியே சொல்லலாம். பெருமாளுக்கே அந்த குணம் உண்டு, ஆனா அந்த குணத்தை அவங்க உபயோகப்படுத்துறது அப்படின்றதுதான் அதுக்கு அர்த்தம். அதனால இப்போ பிராட்டிய என்ன சொல்ற? விஷ்ணு ஸ்ரீன்னு சொல்ற, விஷ்ணுவனுடைய ஸ்ரீன்னு. பெருமாள் என்ன சொல்ற? ஸ்ரீயப்பதி, பிராட்டிக்கு நாயகன் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் இது பண்ணி சொல்றார். உன் திரு அப்படின்னு சொல்லச்சே, பிராட்டிய சொல்லச்சே உன் திருன்னு சொல்றார். பெருமாளுக்கு சொல்லச்சே திருவுக்கும் திருவாகிய செல்வன் அப்படின்னு சொல்ற. அதனால இவா 2 பேருக்கும் பின்னி பிணைஞ்சி இருக்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்டானதுனால, அதனால இந்த இடத்துல பெருமாளுக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாது.
அதனால அவனே அகல் ஞாலம் படைத்திடந்தான், அவனே அகுதுண்டு விழுந்தான் அளந்தான், அவனே அவனும் அவனும் அவனும். அவனே தான் நமக்கு என்ன பண்றான், புருஷகாரமா இருந்து உபாயமா இருந்து உபேயமாவும் ஆகிறான், பலனாவும் ஆகிறான். அவனே மற்றெல்லாமும் அறிந்தனமே, அவனே மற்ற எல்லாமும் அறிந்தனமே. அதாவது இந்த புருஷகாரம் உபாயம் உபேயமா எம்பெருமான் இருக்கானே, அதுக்கு முன்ன ஆச்சாரிய பிராப்தி வேணும் இல்ல. ஆச்சாரிய பிராப்திக்கு 6 காரணங்கள் இருக்கு. ஈஸ்வரஸ்ய சௌஹார்தம், எதிர்ச்சா சுகிருதம் ததா, விஷ்ணோ கடாட்சம், அத்வேஷம், ஆபிமுக்கியஞ்ச சாத்விகைஹி சம்பாஷணம், தடேதானிஹி ஆச்சாரிய பிராப்தி ஏதவா அப்படின்னு. அதனால அவனே அவனும் அவனும் அவனும்னு சொன்னா விட்டு, அதாவது இது அவனே மற்ற எல்லாமும் அறிந்தனமே, அவனே மற்ற எல்லாமும் அறிந்தனமே அப்படின்னா மற்றதா இருக்குதே உபாயமாக்குதான் இந்த புருஷகார பூத்த உபாயம் உபேயம்ன்றது. அந்த உபாயமாவதற்கு முன்னே ஆச்சாரிய பிராப்தி. அந்த ஆச்சாரிய பிராப்திக்கு 6 காரணங்கள் இருக்கு. அப்புறம் பின்னால என்ன இருக்குது, போகம் வருது நமக்கு. போக மாத்திர சாமிய லிங்காச்சா அப்படின்னு பெருமா அந்த போகம் இருக்குது. அதெல்லாமும் அவனே, அவனே மற்ற எல்லாமும். எல்லாமும் அப்படின்னு சொன்னா ஆச்சாரியன். எல்லாத்துக்கும் காரணம் யாரு, ஆச்சாரியன் தான். நம்முடைய உபாயத்தை நாம் அனுஷ்டிக்கிறதுக்கோ அந்த உபாய பலனா மோட்சம் வர்றதுக்கோ எல்லாத்துக்கும் காரணம் ஆச்சாரிய பிராப்தி. அதனால அவனே மற்ற எல்லாமும் அறிந்தனே. மற்றன்னா உபாயத்துக்கு முன்ன இருக்கக்கூடிய காலம். இந்த ஆச்சாரிய பிராப்திக்கு 6 காரணங்கள் இருக்கு, அதுவும் அவன் தான், எம்பெருமான் தான். அப்புறம் பலன் இருக்க, அதுவும் எம்பெருமான் தான், ஏன்னா தன்னை தந்த கற்பகம்னு இருக்கு. அப்புறம் மற்ற எல்லாமும் அறிந்தனே, அவனே தான் எல்லாமும். என்ன எல்லாம் அப்படின்னு சொன்ன, எல்லாத்துக்கும் காரணம் ஆச்சாரிய பிராப்தி. எல்லாத்துக்கும் காரணம் ஆச்சாரிய பிராப்தி. அந்த ஆச்சாரியனும் அவனே. என்ன ஸ்வபர ஹிதபரம் தேசிகம் அப்படின்னு சொல்றது. ஆசினோதி சாஸ்திராத்தான் ஆச்சாரே ஸ்தாபயித்யபி ஸ்வயமாச்சரத்தே யஸ்மாத் தஸ்மாத் ஆச்சாரியவான் தஸ்மாத் ஆச்சாரிய உச்சத்தேன்னு இருக்கு. அதனால அந்த ஆச்சாரியன் அவனே தான். சாட்சான் நாராயணோ தேவா கிருத்வா மர்த்தியமயிந்தனும் மக்னான் உத்தரத்தே லோகான் காருண்யா சாஸ்திர பண்ணினான். அதனால எல்லா நலனுக்கும் காரணமா இருக்கிறது யாரு, ஆச்சாரியன். அதனால அவனே மற்ற எல்லாமும் அறிந்தனமே அப்படின்னு சாய்கிறார் 9ஆம் பத்துல 3வது திருமொழியில 2வது பாசுரத்துல. அதான் 3வது திருவாய்மொழி. அதனால இந்த மாதிரி இருக்கிறது சிருஷ்டி தொடங்கி உபாயத்தை பண்ணி வச்சு, அதான் சிருஷ்டிக்கு அப்புறம் பல நாள் நம்ம கொண்டு சென்றாகிலும் கண்டு சன்னம் கழிப்பான் அப்படின்ற ரீதியில பல நாள் நம்ம தொடர்ந்து வந்து, அதுக்கப்புறம் ஆச்சாரிய பிராப்திக்கு உண்டான காரணங்கள்லாம் ஏற்படுத்தி ஆச்சாரியனாவும் நின்று, அதுக்கப்புறம் ஆச்சாரியனால கை காமிக்க புருஷகார பூதனாவும் புருஷகாரமாயும் உபாயமாயும் உபேயமாவும் அனுகிரகம் பண்ணி எல்லாம் அதுக்கப்புறம் மோட்சத்திலையும் அனுபவத்தை கொடுக்கிறானே. அப்படிப்பட்டவன்
எதை எதிர்பார்த்து நம்ம கிட்ட இல்லை நாம எதனா பண்ண முடியுமா? ஒன்றும் இல்லை. அதனால நிர்பாதி சுகுதம், இயற்கையான நல்லெண்ணம் நம்ம கிட்ட கொண்டு இருக்கான், சுகுத்தா இருக்கான். அதனால அந்த மாதிரி நடக்குது. இப்படி இருக்கவன் என்ன பண்றான்? இப்படி எல்லாம் இருந்து பதவியாம் சகாயம், எத்தனையோ மார்க்கம் இருக்குது, எத்தனையோ மார்க்கத்துல இத்தனை நாளா போயிட்டு இருக்கோம். இப்போ சத்பதவியாம் சகாயம், அந்த நல்ல மார்க்கம் இருக்குதே, நல்ல மார்க்கம் எது? மோட்ச மார்க்கம். அதுல இவன் சகாயன எம்பெருமான். அதுல பெருமாள் நமக்கு சத்பதத்துல சகாயமாகவும் அந்த எம்பெருமானே இருக்கிறான். அப்படி அதாவது என்ன சூழ் சிம்புல சொல்லிருக்கு, அச்சிராஜி கேள்வியில இங்கேந்து மோட்சத்துக்கு போறவா போறா, அதுல இந்த மாதிரி எம்பெருமான் இருக்கான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்லத்தே சூழ் பணிமுகையில உதாரணம் ஆழ்வாருன்னா சொல்ற, பூமியன் அளந்தவன் தமர் ஆழியான் தமர் தொடுகடல் கிடந்த என் கேசவன் கிளரொளி மணிமுடி குடந்த என் கோலன் குடியடியார். இப்படின்லாம் அந்த எம்பெருமானை கொண்டு அவள்லாம் இவன் எம்பெருமானை சேர்ந்தவன் எம்பெருமானை சேர்ந்தவன் உபகாரம் பண்றான். இங்கே இந்த அச்சிராஜ் எழுதியில அக்னி முதலிய தேவர்களும் அந்த மாதிரி பண்றான், உபகாரம் பண்றான், உபச்சாராதிகள் பண்றான். அங்க பெரிய வீதியில வைகுண்ட லோகத்துல அவெல்லாம் நிதி சின்னமும் நிறகுட விளக்கமும் மதிமுகமடையர் அப்படின்னு ஏந்தினர் வந்தேன்ற ரீதியில் அவெல்லாம் பண்றாளே. எப்படி பண்றா? இந்த பெருமாளுடைய தமர் அப்படின்னு சொல்லி பண்றான். இப்படி அதான் பாசுரந்தோறும் இப்படி ஆழ்வார் சொல்லுகிறதுனால தத்துவ சகாயமா நமக்கு இருக்கிறான். அப்படி இப்படிப்பட்ட 10 குணங்கள்னால இப்ப என்னாச்சு? தன்னை அடைவதற்கு தானே உபாயம். சேவிக்க தகுந்தவனாய் இருந்து, அதுக்கப்புறம் நாம் அனுபவிக்கக்கூடிய போக்கிய பொருளாய் இருந்து, அதை அனுபவிக்கிறதுக்கு இல்லாத நம்முடைய பாபத்தை போக்கிறதுக்கு சுபசுமக தனுவா இருந்து, தீவமங்கல விக்கிரகோபேத்தனா இருந்து, அதுக்கப்புறம் நாம அனுபவிக்க ஆரம்பிச்சோம்னா இதை காட்டிலும் வேற ஒரு இடத்துல நன்னா இருக்குது அனுபவம், இது மட்டமா இருக்குது அப்படின்னு இல்லாத சர்வபோக்கிய பிரசிஷ்டமாயிருந்து, அதுக்கப்புறம் இப்படிப்பட்ட நலன்கள் இருக்க புருஷார்த்தம் அதுக்கெல்லாம் சேயஸும் அவனே, சேயஸ்தேர் பூதனும் அவனே, அதுக்கு காரணமா இருக்கக்கூடியவனும் அவனேன்னு, அப்படி எல்லா நலன்களுக்கும் அந்த நலன்களுக்கு காரணமாகி இருக்கக்கூடியதும் அவனே அப்படின்னு. அப்படி இருந்தா அந்த நலன்லாம் பெறது எப்படி அப்படின்னா, பிரபத்தி பண்றவாளுக்கு அவன் சுலபனா இருக்கான். கைலாகல நான் உன்னடிக்கு அமர்ந்து புகுந்தேனேன்னு உன்னடியில வந்து விழறேன், எத்திசையும் உழனோடு இழைத்து விழும் காகம் போல் அத்தீரி அருளாளருக்கு அடைக்கலம் நான் புகுந்தேனே அப்படின்னு புகுந்தா அதுக்கு ரொம்ப சுலபனா இருக்கான். ஒன்றும் இத்தனை நாள் நீ இப்படி போனேன் அப்படி போனேன், உனக்கு பண்ண மாட்டேன், இல்லை உனக்கு ஒன்றும் யோக்கியத்தை இல்லை, உனக்கு சேர்த்துக்க மாட்டேன், அதெல்லாம் ஒன்று சொல்றது பிரபலன சுலபனா இருக்கான். அப்படி பிரபத்தி பண்ணிட்டாள்னா அந்த ஆசிரித்தாருடைய அனிஷ்டத்தை போக்கடிக்கிறான். அந்த அனிஷ்டத்தை போக்கடிக்கிறது மாத்திரம் இல்லை, அவள் கேட்கக்கூடிய அவள் அவளுடைய விருப்பப்படி இவன் நடக்கிறான். பக்த சந்தானு ரத்தம், அது 7ஆம் பத்துல சாஸ்திரிதானிஷ்ட விஷ்ணு 7வது குணம். அப்புறம் 8வது குணம் சாஸ்திரிகளுடைய அனிஷ்டங்களை 7ஆம் பத்துல அதான் பிரபத்தி பண்றவாளுக்கு சுலபனா இருக்கான். அதுக்கப்புறம் அவளுடைய அனிஷ்டங்களை போக்குறான். அதுக்கப்புறம் அவ விரும்பின பலனை அப்படியே கொடுக்குறான். பக்த சந்தானு ரத்தம் இதெல்லாம் பண்றது எதனாலன்னா இயற்கையான நல்லெண்ணத்தினால பண்றானே தவிர எந்த காரணத்தை முன்னிட்டு இல்லை. இப்படியெல்லாம் இருந்து சத்பதத்துல மோட்ச மார்க்கத்துல நமக்கு துணையாகவும் இருக்கான். இப்படி இருக்கிறதுனால இப்படி இருந்து நாம மோட்சம் போறோம். அதனால தன்னை அடைவதற்கு தானே உபாயம் அப்படின்றது இந்த 10 குணங்கள்னால ஏற்படுறது. புல் குணங்கள்ல
சரி, இப்போ இந்த 10 குணங்கள் இங்க இருக்குது. இங்க எத்திராய சப்தத்தினுடைய முதல் ஸ்லோகத்துல கமப்பியாத்தியம் குரும் வந்தே கமலா கிரகமே தினம் பிரவர்த்தா சந்தசாம் வக்தா பஞ்சராத்திரசே ஸ்வயம் அப்படின்னு சொன்ன முதல் ஸ்லோகத்துல வஸ்து நிர்தேசத்துல இந்த பகவத் விஷயத்தை எப்படி காண்பிக்கிறது அப்படின்றத நாம அடுத்தது அனுபவிப்போம். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. திவன்ஷடகோபாதீனதிவர்யான் பஜேநிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடஜித்யதீசானபதாश्रयम् ஸ்ரீவத்சவம்சஜலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.